இந்த தீபிகா பண்ண வேலையினால பாவம் அந்த சின்ன குழந்தை இனிமே நம்ம வீட்டிலேயே இருக்கக்கூடாது. ஏன்னா அப்பா கூடயுமே பேசக்கூடாது அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸ்கூல்ல வெண்பா தான் தனக்கு ஃப்ரெண்டா இருக்கிறாங்க. அவங்க கூடயும் பேசக்கூடாது. அவங்க அம்மா கூடயும் பேசக்கூடாது அப்படிங்கிற மாரி ஃபுல் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்றாங்க. அதனால நாம இந்த வீட்ல இனிமே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாரி ஒரு மனநிலைமைக்கு இப்ப இந்த ஐஸ்வர்யா வந்துடுறாங்க. அந்த குழந்தைய நினைக்கிறப்ப அவ்வளோ கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா அவங்க பெரியவங்க சண்டைக்குள்ள அந்த குழந்தைங்க என்னதான் பண்ணுவாங்க? அவங்க அப்பா கூடயும் சரியா பேச விடுறதா இல்ல. இப்ப மல்லி வீட்டுக்கும் போனதுமே அவங்க கிட்டயுமே சண்டை போடுறாங்க அப்படிங்கிறதால இப்ப ஐஸ்வர்யா வீட்ட விட்டு வெளியில போகலாம் அப்படிங்கிற மாரி ஒரு தவறான முடிவு எடுத்துடுறாங்க. அதனால ஒட்டுமொத்த குடும்பமுமே இப்ப ஐஸ்வர்யாவ தேடி வராங்க. இப்ப தீபனுக்குமே உண்மை தெரிஞ்சிடுச்சு அப்படிங்கிறதால தீபன் ஒரு பக்கம் தேடி அலையுறாங்க. ஐஸ்வர்யா அவங்க மாமா ஒரு பக்கம் தேடி அலையுறாங்க. இப்ப மல்லிக்குமே நடந்த விஷயம் தெரிஞ்சிடுச்சு அப்படிங்கிறதால மல்லி ஒரு பக்கம் தேடி போறாங்க. நல்ல விதமா இப்ப மல்லி கண்ல இப்ப ஐஸ்வர்யா பட்டுடுறாங்க அப்படிங்கிறதால தனியா அந்த குழந்தைய உட்கார வச்சு அவங்க கிட்ட தெளிவா எடுத்து சொல்றாங்க. இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. நம்ம அம்மா நம்மள திட்டினாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம வீட்டை விட்டுலாம் வெளியில வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தைய எடுத்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. நான் கூட வெண்பாவை திட்ட தான் செய்வேன். அதனால வெண்பா என்ன வீட்டை விட்டு வெளியில வரவா செய்றா? அதெல்லாம் இல்லடா அப்படிங்கிற மாதிரி எடுத்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஐஸ்வர்யாவோட நிலைமையை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கஷ்டமா இருக்கு. எங்க அம்மா என்கிட்ட பாசமா இருக்கிறது இல்ல. எப்போதுமே கோவப்படுறாங்க. என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலை தான் இப்ப மல்லி பக்கம் தான் ஐஸ்வர்யா இருக்கிறாங்க அப்படிங்கிற சமயத்துல இப்ப தீபிகாவோட மனநிலைமை எப்படி இருக்கும்? நம்ம மல்லி காப்பாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவாங்களா? நிச்சயமா இல்ல. இது எல்லாத்துக்கும் நீ தாண்டி காரணம். நீ எப்ப எங்க வாழ்க்கையில வந்தியோ அப்பவே என் பிள்ளைய என்கிட்ட இருந்து பிரிச்சுட்ட அப்படிங்கிற மாதிரி மல்லிகிட்ட கோவப்பட தான் போறாங்க. ஆனா அதையெல்லாம் தாண்டி மல்லிக்கு நன்றி தெரிவிச்சாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா ஸ்டோரி எவ்வளோ நல்லா இருக்கும். அதைத்தான் ரசிகர்களுமே எதிர்பார்த்து காத்து இருக்கிறாங்க. இப்போ கதிரேசனோட உதவியினால மல்லியை உள்ள தள்ளணும் அப்படிங்கிற மாதிரி திட்டம் வச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் நடந்தது அப்படின்னு சொன்னா மல்லி எப்படி வெளியில வரப்போறாங்க அப்படிங்கிற நிறைய எதிர்பார்ப்புகளோட தான் ஸ்டோரியை கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க.